ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராயபுரத்தில் திமுக சார்பில் சுபேர்கான் போட்டியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் தாமு என்பவர் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருந்து ரஃபாசான் ஷெரீப் போட்டியிட்டிருந்தார். தற்போதைய நிலைப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தபால் வாக்குகளின் அடிப்படையில் ராயபுரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சாத்தூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராயபுரத்தில் திமுக சார்பில் சுபேர்கான் போட்டியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் தாமு என்பவர் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருந்து ரஃபாசான் ஷெரீப் போட்டியிட்டிருந்தார். தற்போதைய நிலைப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தபால் வாக்குகளின் அடிப்படையில் ராயபுரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சாத்தூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராயபுரத்தில் திமுக சார்பில் சுபேர்கான் போட்டியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் தாமு என்பவர் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருந்து ரஃபாசான் ஷெரீப் போட்டியிட்டிருந்தார். தற்போதைய நிலைப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தபால் வாக்குகளின் அடிப்படையில் ராயபுரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சாத்தூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராயபுரத்தில் திமுக சார்பில் சுபேர்கான் போட்டியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் தாமு என்பவர் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருந்து ரஃபாசான் ஷெரீப் போட்டியிட்டிருந்தார். தற்போதைய நிலைப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தபால் வாக்குகளின் அடிப்படையில் ராயபுரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சாத்தூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சென்னை ராயபுரம் தொகுதியில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராயபுரத்தில் திமுக சார்பில் சுபேர்கான் போட்டியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் தாமு என்பவர் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருந்து ரஃபாசான் ஷெரீப் போட்டியிட்டிருந்தார். தற்போதைய நிலைப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தபால் வாக்குகளின் அடிப்படையில் ராயபுரத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சாத்தூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தபால் வாக்குகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.